ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணி வகுப்பு ஜனவரி 14, 2026. உங்கள் அனைவரது அவ்யக்த மாதத்தின் தவம் நல்ல முறையில் வெற்றியடைந்து கொண்டிருக்கும். நாம் மகான் ஆத்மாக்களாவோம். நமது பிறவியே மிக உயர்ந்த காரியங்களை செய்வதற்காகவே ஏற்பட்டிருக்கிறது. இந்த முழு உலகும் நமது சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை உண்மையான மனதோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நமது வார்த்தைகளின் மூலமாகவும் அனைவருக்கும் வரங்களை வழங்க வேண்டும். ஏனென்றால் நாம் இஷ்ட தெய்வங்களாவோம். நமது வரம் போன்ற வார்த்தைகள் அனைவரையும் தடைகளிலிருந்து விடுவிக்கும். நமது வரமான வார்த்தைகள் அனைவரது துக்கங்களையும் போக்கிவிடும். அனைவரையும் உயர்ந்தவர்களாக ஆக்கிவிடும். அவர்களுக்கு அவர்களது குறிக்கோளை காட்டிவிடும். வரமான வார்த்தைகளை பேசுவதற்காக நமது வார்த்தைகளின் மீது நமக்கு மிகுந்த கட்டுப்பாடு இருக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் மௌனமாக இருக்க முடியும். ஆனால் கட்டுப்பாடான வார்த்தைகளை பேசுவது என்பது அதைவிட உயர்ந்த விஷயமாகும். ஸ்பீச் இஸ் சில்வர், சைலன்ஸ் இஸ் கோல்டு என்று ஒரு பழமொழி கூறப்படுகிறது. ஆனால் கட்டுப்பாடான வார்த்தைகள் பேசப்படும்போது அது வைரத்திற்கு சமமானதாக கருதப்படுகிறது. பாபா கூறியிருக்கிறார், உங்களது வார்த்தைகள் எந்த அளவிற்கு கட்டுப்பாடானவையாக இருக்க வேண்டுமென்றால், எங்கே 50 வார்த்தைகளை பேசி காரியத்தை முடிக்க வேண்டியுள்ளதோ அங்கே 5 வார்த்தைகளை பேசியே உங்களால் முடிக்க முடிய வேண்டும். இது மிகப்பெரிய புத்திசாலித்தனம் மற்றும் கட்டுப்பாட்டின் விஷயமாகும். இது நமது வார்த்தைகளின் மீதான ஆளுமை சக்தியாகும். யாருக்கு வார்த்தைகளின் மீது ஆளுமை சக்தி இருக்குமோ அவர்களுக்கு தான் வாக்கு சித்தி கிடைக்கப்பெறுகிறது. அதாவது அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் சத்தியமானதாக இருக்கும். மேலும் அவை பலித்துவிடும். அந்த விஷயங்கள் வெற்றியடையும். அப்படிப்பட்ட உயர்ந்த சித்தியை பெறுவதற்காக நாம் மிகுந்த யோக பயிற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு ஆத்மாவிற்கு யோக பயிற்சியின் ரசனை கிடைத்து விடுகிறதோ அவர் எதுவும் பேச வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. நாம் நிரந்தரமாக யோகத்தில் நிலைத்திருப்போமானால் நமது வார்த்தைகள் கூட முழுவதுமாக அவ்யக்தமாக ஆகிவிடுகின்றன. நமக்கு சத்தமிட்டு பேசவே தோன்றாது. இன்று முழு நாளும் கவனம் செலுத்துவோம். நான் எனது வார்த்தைகளை கட்டுப்பாட்டிற்குள் வைக்க வேண்டும். மேலும் யோகத்தில் நிலைத்திருந்து முழு உலகிற்கும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்ய வேண்டும். அதிகாலை வேளையில் விசேஷமாக சூக்ஷ்ம உலகிற்கு சென்று பாபாவிடமிருந்து வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எத்தனை அழகான நேரம்! இந்த வரங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. பக்தி மார்க்கத்தில் ஒரு வரத்தை பெறுவதற்காக நாம் எத்தனை தவ சாதனைகள் மேற்கொண்டோம். ஆனால் இப்போது இந்த வரங்கள் நமக்கு அதிகாரமாக கிடைத்திருக்கின்றன. எனவே பாபாவிடமிருந்து இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் வரங்களின் மூலம் நாம் மிகுந்த உலக சேவை செய்ய முடியும். எனவே நேரத்தை முழுவதுமாக பயன்படுத்தி கொள்வோம். நமது விலை மதிக்க முடியாத இந்த நேரம் வீணான விஷயங்களில் கழிந்துவிடக்கூடாது. குழப்பங்களில் மாட்டிக்கொண்டு விரயமாகிவிடக்கூடாது. பற்றுதலில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இவற்றில்தான் ஜென்ம ஜென்மங்களாக நாம் மூழ்கி கிடந்தோம். இப்போது ஈஸ்வரிய ஆனந்தத்தினால் தன்னைத்தான் நிரப்பிக்கொள்ள வேண்டும். எனவே இன்று ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை சூக்ஷ்ம உலகிற்கு செல்வோம். மேலும் பாப் தாதாவின் தெய்வீக சொரூபத்தை பார்ப்போம். இப்போதே மனக்கண்ணில் பாருங்கள். சூக்ஷ்ம உலகில் பாப் தாதா இருக்கின்றார். அவரது நெற்றியில் மகா ஜோதியான சிவ தந்தை ஜொலித்து கொண்டிருக்கின்றார். பாபாவின் ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் ஒளிமயமான கிரணங்கள் வெளிப்படுகின்றன. பின்னர் பாபா தனது வரமளிக்கும் கரத்தை என் தலை மீது வைத்துவிட்டார். திருஷ்டி கொடுத்து, குழந்தாய், தடைகளை அழிப்பவராவாய் என்று எனக்கு வரமளிக்கின்றார். இதனை ஏற்றுக்கொள்வோம். வரங்களின் வள்ளலாகிய தந்தையிடமிருந்து இந்த உயர்ந்த வரம் எனக்கு கிடைக்க பெற்றுவிட்டது. இன்று நாம் மீண்டும் மீண்டும் வரத்தை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு மணி நேரத்திலும் சூக்ஷ்ம உலகிற்கு செல்வோம். பாப் தாதாவிடம் திருஷ்டி பெறுவோம். மேலும் முழு உலகிற்கும் திருஷ்டி கொடுப்போம். ஓம் சாந்தி.